சென்னை வேப்பேரி காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த கொள்ளையர்கள் ஆதார் கார்டு மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை விலைக்கு வாங்கி வழிபறிக்கு பயன்படுத்தியதாகவும் கூறினார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் டெல்லி மங்கல்புரியை சேர்ந்த சந்தீப், சஞ்சய் ஆகியோரை கைது செய்திருப்பதாக சென்னை கிழக்கு மண்டல காவல் இணை ஆணையர் மனோகரன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் கடந்த 1 மாத காலமாக பல இடங்களில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளி 2 பேர், சஞ்சய் என்ற விஜய்பால், இன்னொருத்தர் பேர் சந்தீப். இவங்க 2 பேருமே டெல்லியில் சரித்திர பதிவேடு குற்றவாளி. டெல்லியிலேருந்து ஒரு டீம் வர்றாங்க, சென்னையில் ஃப்ளைட்டில் வர்றாங்க. டெல்லியிலேருந்து ஒரு டீம் ஃப்ளைட்டில் சென்னையில் இறங்கி ரூம் எடுத்து ஆதார் கார்டு ப்ளஸ் இவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சு செகண்ட் ஹேண்டில் பைக் இங்கே வாங்குறாங்க. ரூமையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பைக்கை ரெடி பண்ண பிறகு திருப்பி டெல்லி போயிட்டு அடுத்த கேங்க அழைச்சிட்டு வராங்க. அப்படித்தான் இந்த செயின்ஸ் பறிப்பு வழக்குகளில் இவங்க தொடர்புடையவர்கள் இருக்கிறாங்க. டெல்லி கொள்ளையர்கள் சென்னையில் 23 இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர், கொள்ளையடித்ததன் மூலம் டெல்லி மங்கல்புரி பகுதியில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி சொகுசு வாழ்க்கை நடத்தியதாகவும் தெரிவித்தார். சென்னையில் இருவரும் கைது செய்யப்பட்டதும் டெல்லி சென்ற தனிப்படையினர் அடுக்குமாடி வீட்டில் இருந்த 25 சவரன் நகைகளை கைப்பற்றியதுடன் தப்பியோடிய மேலும் 3 பேரை தேடி வருவதாகவும் கூறினார். சென்னையில் சிசிடிவி கேமரா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளையே தேர்ந்தெடுத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளதாக கூறிய மனோகரன், வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த பொதுமக்களை அறிவுறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார்.